ஸ்ட்ரெயிட் எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோட் செடியில பார்த்தா ஹினாட்டாவோட அப்பா நின்னுட்டு இருக்காரு. உண்மையிலேயே உனக்கு பேக்னு பாரு அவேக்கனா இருக்கு, அவக்கனால இப்ப செக் பண்ணி பாத்துருவோம், வா என் கூட வந்து சண்டை போடு, நான் தான் அவனோட ஆப்போனன்ட் சொல்றாரு அவர். பார்ட்டோ முழிக்கும், என்ன கிராண்ட்பா ஏன் இப்பெல்லாம் பேசுறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காம. உண்மையிலேயே உனக்கு பேக்னு அவேக்கனா இருந்துச்சுன்னா இப்படி சண்டை போட்டு கண்டுபிடிக்க முடியும் சொல்றாரு அவரு. நீ சண்டை போடுற இதை வச்சு நாங்க கண்டுபிடிச்சிருவோம், உனக்கு பேக்னு அவேக்கனா இருக்கா அவக்கனால எனக்கு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உடனே நாட்டு ஒரு மாதிரி பார்ட்டோ சோகமா பாத்துக்கிட்டு இருக்கான். நீ கிவ் அப் பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு தாத்தா. உடனே ஹனாபி வந்து முன்னாடி நின்னுகிட்டு இருக்கா. அப்பா நீங்க ஒண்ணு இதுக்குள்ள ஒண்ணு இன்வால்வ் வேண்டாம், நீங்க வந்து சண்டைன்னு வந்துட்டா கிராண்ட் சனையும் பார்க்க மாட்டீங்க ஒன்னையும் பார்க்க மாட்டீங்க, அதனால இதை நான் பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்காவா. நீங்க அடிக்கிற அடியில பர்ட்டோவே உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு இருக்கா ஹனாபி. சரி நீ சொன்னது கரெக்ட் தான், ஓன்ட்ட இதை விடுதுன்னு சொல்றாரா அப்பா. சரி வா பர்ட்டோ, உன்னோட கண்ணு அவைக்கனா இருக்கு அவங்கனாலே நான் கண்டுபிடிக்க போறேன்னு சொல்றா ஹனாபி. ரொம்ப நன்றி பிக் சீஸ் ஹனாபி, என்னோட ஸ்பெஷல் பவர் நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. அப்பா பிக் பிரதருக்கு வந்து எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஹிமாரி கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் சொல்றான் கவலைப்படாத, அண்ணனுக்கு இது ஒரு ட்ரைனிங் மாதிரி தான், அதனால இதெல்லாம் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் நரட்டோ. பார்த்தா ஆல்ரெடி சண்டை ஆரம்பிச்சிட்டு ஹனாபி பர்ட்டோட தொழிச்சு எரிஞ்சிட்டா. எனக்கு தெரிஞ்ச ட்ரைனிங்லாம் எடுக்கலன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா ஹனாபி. சரி சிஸ்டர் இவ்வளவு பொறுமையா சண்டை போட்டேன், இனிமேல் நான் யாருன்னு காட்டப்பறன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. சடனா ஷேடோக்லாம் ஜுட்ஸோ இறக்கிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்காம. ஆனா அவ எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. சடனா ஒரு ஸ்மோக் பாம் மாதிரி எதையும் ஒன்று போட்டுட்டு வளைச்சு தூக்கலான்னு பார்க்க அவளை. பார்த்தா அவளெல்லாம் சும்மாவே நொறுக்கி எறிவான். அந்த சமயத்துல பர்ட்டோ பிரிச்சு மேஞ்சிட்டா. பேகனுக்கு பிளைண்ட் ஸ்பாட்டே கிடையாது சொல்லிட்டு ஹனாபி. சடனா மேல பார்க்க அப்பதான் மேல இருக்க பர்ட்டோவே கண்டுபிடிச்சிட்டா. உனக்கு இப்ப புரிஞ்சிருக்குமே சொல்லிட்டு இருக்காவா. நீ உண்மையிலே சீரியஸா தான் பேசுறியா இல்ல எது பிராங்க் பண்றியான்னு சொல்லிட்டு ஹனாபி கேட்டுக்கிட்டு இருக்கா. உனக்கு நல்ல கண்ணு இருக்கு, ஆனா அதுக்குன்னு ஒரு திறமை வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உடனே பர்ட்டோ அந்த கனவை பத்தி யோசிச்சு பார்க்கான். இந்த உலகமே உன்னோட கண்ணை நம்பிதான்டா இருக்குன்னு சொன்னதெல்லாம். உடனே நர்ட்டோ அப்படி பர்ட்டோவே பாத்துக்கிட்டு இருக்கான். பர்ட்டோ நர்ட்டோவே பாத்துக்கிட்டு இருக்கான். பிக் சீஸ் ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாப்போம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே அவளும் சரின்னு வரா. பார்த்து இந்த வாட்டி பர்ட்டோ உண்மையிலே சீரியஸா சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா வேற லெவல அடிக்கான் அவளை. பார்த்தா அவள்கிட்ட இதெல்லாம் செல்லுபடியாவமா நொறுக்கி எரியுதா. பார்த்தா எப்படி இல்லாம அட்டாக் பண்றானுங்க, அசால்ட்டா பிளாக் பண்றாவா. சாட்டனா 4 பேர் வளைச்சுக்கிட்டு நொறுக்கி எரிய போறாங்க. பார்த்தா அவர் ரொட்டேஷனையும் கத்துக்கிட்டா. 8 டைகராம் ரொட்டேஷன் பாம்பு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு அடிக்கான் அவனுங்கள. பார்த்தா ஷேடோக்ல அப்படியே உடச்சு எரிஞ்சிட்டா. அப்புறம் பர்ட்டோவே அடிச்சு நொறுக்கிட்டாவா. உன்னால எது கண்டுபிடிக்க முடியுதான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. என்னால எதுவுமே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றான். அப்ப நான் ஆல்ரெடி உனக்கு ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், பேக்கன் வந்ததுக்கு எந்த எவிடன்ஸுமே இல்ல அப்படின்னு சொல்றாவா. இந்த சமயத்துல இது ஓப்பன் ஆகல, ஆனா நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத, சில நேரம் கழிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவா. ஓப்பனா சொல்லப்போனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, எனக்கு பேக்கன் பாரு ஓப்பன் ஆகல அப்படிதான் சொல்லிட்டு பிக் சிக்ஸை பார்த்து பர்ட்டை கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பர்ட்டை எதை பத்தி யோசிச்சு பார்க்காமனா நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் கலக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு எல்லாம் சீனை போட்டு வந்தது தான் யோசிச்சு பார்க்காம. சரி இது ஒர்க் ஆகல அப்படிதான் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எஞ்சி அங்கிருந்து போய்கிட்டு இருக்கான். என்னோட ட்ரெஸ் வேற அழுக்காயிருச்சு சொல்லி கிளம்புறான். தாத்தா சொல்லிட்டு இருக்காரு ஆல்ரெடி பர்ட்டோ வந்து ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டான், அதனால நீ நைட் நீங்க ஸ்டே பண்ணிட்டு போங்கன்னு சொல்றாரு அவரு. உடனே நார்ட்டும் ஓகேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹனாபியே சாப்பாடு செஞ்சுலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கா அவங்களுக்கு. உடனே ஹனாபி சொன்னா பர்ட்டோ கட்டிட்டு இருக்கா. என்னோட வீட்டு சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கான்னு சொல்லி கட்டிட்டு இருக்காவா. என்னோட பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிட்டு பாருன்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ ஊத்தி வாயில வச்சு விடுதா. உங்களோட எங்க அம்மா உண்மையிலே சூப்பரா பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்கான். எங்க அக்கா கூட என்னை கம்பேர் பண்ணான்னு சொல்லிட்டு பர்ட்டோ துரத்திட்டு போறா. உடனே பர்ட்டோ சிரிச்சுட்டே ஓடுதான். வாக்கிமா நம்மளும் விளையாடும்னு சொல்லிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு பார்த்தா 3 பேர் விளையாட போயிட்டாங்க. அவங்க ஒரு சிறப்பான நாள்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அதுக்கப்புறம் நருட்டோவும் ஹினாட்டாவோட அப்பாவும் தனியா இருக்காங்க. பார்த்தா அப்பா இதே ஒன்னு கலக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவனுக்கு. உடனே சடனா வந்து கலக்கி கொடுத்தோன்னே இது நம்ம 2 பேரும் மட்டும் தான் இருக்கும், ரிலாக்ஸா குடின்னு சொல்றாரு. உடனே அவனு சந்தோஷமா வாங்கி குடிக்காத. இதை பத்தி நீ என்ன நினைக்க, பேக்குன்னு வேற அவைக்கனாகல, நீ எது டிசப்பாயிண்ட் ஆகுறியான்னு சொல்லிட்டு அப்பா கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒன்னும் இல்லைன்னு சொல்றான் நார்ட்டோ. பொய் மட்டும் சொல்லணும் மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் நார்ட்டோ. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பர்ட்டோ வந்து எனக்கு பேக்குன்னு அவைக்கனாயிருச்சுன்னு சொன்னான். சரி சும்மா விளையாட்டுக்கு சொன்னான்னு தான் நினைச்சேன், ஆனா இவங்க சண்டை சீரியஸா போட்ட போறதா எனக்கு தெரிஞ்சிச்சு, அவன் உண்மையிலே மனசார சொன்னான்னு சொல்லிட்டு. ஷார்ட்கட்டான வழியில போக கூடாது, அது மட்டும் தான் என்னோட நோக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட பேரனை பத்தி நீ கம்ப்ளைண்ட் பண்ண நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அப்படி சொன்னோன்னே நர்ட்ட சிரிக்க ஆரம்பிச்சு. பொய் சொல்லியிருந்தாம்னா அவன் இவ்வளவு முண்டிருக்கவே மாட்டான், அவன் உசுரை கொடுத்து இதில் சண்டை போட்டது மட்டும் நான் தெளிவா பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயத்துல நான் பார்த்துட்டேன் அவன் உண்மையை தான் சொன்னான்னு சொல்லிட்டு. அவனும் நான் உண்மையை தான் சொன்னான் நான் நம்புறேன்னு சொல்லிட்டு இருக்காரு ஹினாட்டாவோட அப்பா. ஆனா என்னன்னு தெரியல, பர்ட்டோ எந்த பவரை பத்தி பேசலான்னு தெரியலன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு அவரு. அவன் சொல்ற பவர் பேக்கன் மட்டும் கிடையாது, வேற என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவன் வேற எதுவும் பிரச்சனையில மாட்டி கொடுக்க கூடாது, அதான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு இருக்கான் நர்ட்டோ. கவலைப்படாத, அவன் என்னோட பேரன், அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கூட சொல்றாரு அப்பா. ஆமா நர்ட்டோ, ஹீமாவரியோட பேக்கன் எந்த மாதிரி லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவளுக்கு அந்த சமயத்துல மட்டும் தான் ஒரே ஒரு பேக்கன் மட்டும் அவைக்கன் ஆச்சு, அதுக்கப்புறம் அவளுக்கு அவைக்கனே ஆகலன்னு சொல்லிட்டு இருக்கான் நர்ட்டோ. பார்த்தா அவள் ஆல்ரெடி பேக்கன் அவைக்கன் பண்ணிருக்கா ஹீமாவை. அவளுக்கு இந்த வயசுல வந்து பேக்கன் அவைக்கனாக நான் நினைச்சு கூட பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் தாத்தா. வேற எதுவும் ஆச்சுன்னா வந்து அவளுக்கு மட்டும் கூட்டுவாங்க, நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்றாரு தாத்தா. ரொம்ப நன்றின்னு சொல்றாரு. பர்ட்டோவோ ஹீமாவரியோ அவங்க கடைசியில் அவங்க எல்லாத்தையும் சாதிப்பாங்கன்னு சொல்றாரு அவரு. எனக்கு சில வேலைகள்லாம் இருக்கு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நார்ட்டோ அங்க இருந்து கிளம்புறேன். எனக்கு ஒன்னு நினைச்சாலும் ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்றாரு அவரு. கவலைப்படாதீங்க, என்னோட நிஞ்சா வழியில தான் நான் எல்லா வழியும் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா பர்ட்டோ ஒரு மாதிரி தனியா உட்காந்து சோகமா உட்காந்துருக்கான். அந்த கனவை பத்தி யோசிக்கான், அது உண்மையிலே கனவா இல்ல உண்மையிலே எவனும் வந்து பேசணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காம. நீ தூங்கலையான்னு சொல்லிட்டு ஹனாபி வந்து நின்றுகிட்டு இருக்கு. பிக் சீஸ் என்னை மன்னிச்சிருங்க,
உங்களோட எனர்ஜி என்னோட டெஸ்ட் கண்டு யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பரட்டும். அதை பத்தில ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்றான். அப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரு நான் பொய் தான் சொல்றேன் நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்றான் பரட்டும். நான் அவரையும் பிளேம் பண்ண விரும்பல, ஏன்னா நான் சொன்னது பொய் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் பரட். அவர் பார்த்திருப்பாரு இவன் எல்லாம் பேச்சு மட்டும்தான் செயல்ல ஒன்னும் கிடையாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு பரட்ட சொல்லிட்டு இருக்கான். டே அதை பத்தில ஒன்னும் யோசிக்காதுன்னு சொல்றாங்க. லார்ட் சவுண்ட் இருந்து நீ எதையும் மறைக்கன்னு சொல்லிட்டு கேட்காவா. ஆனா ஷாக் ஆகுறான். டே பியாகன் மூலியமா எல்லாத்தையும் பார்க்கலாம், நீ எதையோ மறைக்கன்னு மட்டும் தெரியும் சொல்றாவா. நான் எனக்கு பவர் கிடைச்சுன்னு சொன்னது நீங்க பொய் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். நான் சும்மா சொன்னேன்டா அப்பெல்லாம் ஒன்னும் சொல்லன்னு சொல்லிட்டு இருக்காவா. டே நீ உண்மையிலே சொன்னது ஏதோ பவர் பத்தி சொன்னல, அதெல்லாம் உண்மை எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்காவா. ஏன்னா நீ சண்டை போட்ட விதத்தை வச்சு என்ன கண்டுபிடிச்சேன்னு சொல்றான். நீ உண்மையிலே பியாகன் அவைக்கனா இருக்குன்னு நினைச்சு நீ எந்த அளவுக்கு சீரியஸா சண்டை போட்டு நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. டே உன்னை பத்தி நீ முதல்ல கவலைப்பட்டுக்கோன்னு சொல்லிட்டு இருக்காவா. இதுவும் பிரச்சனைனா எப்பனாலும் என்னை வந்து பாருன்னு சொல்றா. ஹனாபி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காவா. ஆனா பரட்ட தனியாவே உட்காந்துருக்கான். சடனா நிலாவையே பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். அப்புறம் அப்படி சாயிரான். அதுக்கப்புறம் பரட்டு அங்கிருந்து வெளியே நடந்து வந்துகிட்டு இருக்கான். கடையில ஏதாவது சாப்பிடலான்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா காக்கி மாசாவோட போட்டோவை பார்க்கான். பார்த்துட்டு அவனோட டைலாக் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டான் அவன். பார்த்தா சாரடா அவங்க நின்றுட்டு இருக்கா. டே பர்ட்டோ இந்த நேரத்துல இங்கடா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. அதே கல்வி தான் நான் உன்ட்ட கேட்க போறேன், நீ எங்க போறேன்னு சொல்லிட்டு பர்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் நைட் ட்ரைனிங் கிளம்பி போய்கிட்டு இருக்கேன், என் சென்சிட்ட போய் நான் ரிப்போர்ட் பண்ண போறேன்னு சொல்றாவா. எல்லாரும் காக்கே மசாவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சாரடா பேசிக்கிட்டு இருக்கா. எனக்கு காக்கே மசாலா ஒன்னும் பிடிக்காதுன்னு சொல்றான் பர்ட்டோ. இந்த படத்தோட சீரிஸ் வந்து கண்டினியூஸா வரப்போறது இல்லையா, வேற ஏதோ பிரச்சனையான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இது படம் வரப்போறதுலையான்னு சொல்லி டென்ஷன் ஆகுறான். சடனா அந்த பவர் வந்து கண்ணுல இருந்து அவைக்கான மாதிரியே இருக்கு அவனுக்கு. காக்கே மசாக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையா, அதனால அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போறதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. சடனா பார்த்தா சாரடா பேசிக்கிட்டு இருக்கா. பின்னாடி வந்து அந்த மான்ஸ்டர் கிராஸ் ஆகி போற மாதிரியே இருக்கு அவனுக்கு. சடனா அந்த மான்ஸ்டரை துரத்தி வேகமா போய்கிட்டு இருக்கான். சாரடா நில்லுன்னு சொல்றான், கேட்கவே மாட்டேங்காம. டேய் யார்டா நீ, உன்னை நான் பிடிக்க வந்து வேகமா வரான், எங்கடா போறேன்னு சொல்லிட்டு சாரடா கேட்டுக்கிட்டு இருக்கா. இவ்வளவு நாள் வந்து ஒரு ஷேடா துரத்திக்கிறச்சுல, அந்த மனுஷனே இந்த ஷேடா தான் துரத்திக்கிட்டு இருக்கு, அவனை போய் நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க பர்ட்டோ. என்ன ஷேடோவை பத்திடா நீ பேசுறன்னு சொல்லிட்டு சாரடா கேட்டுட்டு இருக்கா. நான் சொல்றது உண்மை நான் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான் பர்ட்டோ. பார்த்தா அகாடமி மாதிரி இருக்கு, பார்த்தா உள்ள நடந்து வந்துகிட்டு இருக்கான். டேய் என்னோட ஃபேனா நீ என்ன எதுக்குடா ஃபாலோ பண்ற, நான் எதுவும் ஆட்டோகிராஃப் போடணுமா சொல்லி கேட்காம. பார்த்தா அந்த மான்ஸ்டர் உருவம் உடம்புக்குள்ள அப்படி கவர் பண்ணி இருந்துகிட்டு இருக்கு. பர்ட்டோட கண்ணு அப்படி மாறி போய் நின்னுகிட்டு இருக்கு. சடனா பார்த்தா வந்தவன் காகே மசாவோட டைலாக் பேச ஆரம்பிச்சிட்டான். உடனே பர்ட்டோட கூர்ந்து பார்க்காம பார்த்தா காகே மசா மாதிரி தான் இருக்கு, ஆனா குண்டா இருக்கான். நீ தான் காகே மசாவான்னு கேட்காம ஆமான்னு சொல்றான். அதெல்லாம் நம்புற மாதிரியே உன்னை பார்த்தாலே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. ஏய் காகே மசாக்கு வந்து சிக்ஸ் பேக் மாதிரியே இருப்பாரு, நீ யார்டா இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. என்ன பத்தி என்னடா சொல்லன்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா இரும்பு ராடை வச்சு அடிக்க அடிக்க பார்த்தா பர்ட்டோ பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன். டேய் எனக்கு பார்பிக்யூ சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும்டா, அதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்டா, அதனாலதான் நான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். சப்பி அழகா இருக்குன்னு சொல்றான். எனது சிக்கனை சாப்பிட்டு சாப்பிட்டு உங்க உடம்பு இப்படி ஆயிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்கான். டேய் கூடிய சீக்கிரத்துல என்னோட வெயிட்டை குறைச்சு நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்றான். ஆனா இன்னைக்கு மட்டும் நான் இதை சாப்பிட்டுக்கிட்டு நாளையில இருந்து என்னோட ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்றான். உங்களை பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு சொல்றான் பர்ட்டோ. திரும்பி திரும்பி என்னை குறை சொல்லிக்கிட்டே தான்டா இருக்க, என்னைய பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. இவனுக்கு வேற காகே மசாவோட சீரிஸ் வேற கட் பண்ணிட்டானுங்க, இதெல்லாம் நான் பொறுத்துக்கிட மாட்டேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். என்ன என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லி பாஞ்சு பாஞ்சு அடிக்கான். பார்த்தா சப்பியா இருந்தாலும் வெளுவெளு வெளுக்கான். திரும்பி ஸ்கூல உடச்சு தள்ளிடுவானு நினைக்கானுங்க. பார்த்தா பர்ட்டோவே லாக் பண்ணி தூக்கலான்னு பாக்கானுங்க அவனுங்க. ஒரு ராடை வச்சு அடிச்சு கொள்ளலாம் வரான். பார்த்தா அதுக்குள்ள குணாய் வந்து தடுக்கு. என்னன்னு பார்த்தா சாரடா வந்து நின்றுட்டு இருக்கா. சாரடா நல்லா நீ என்னை காப்பாத்த வண்டியா சொல்லிட்டு பர்ட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். யார் இவன் சொல்லிட்டு சாரடா கடிக்கிட்டு இருக்கா. அவன் நல்லா கூர்ந்து பாரு, அவன் தான் காகே மாசான்னு சொல்றான் பர்ட்டோ. ஈவில் ஜெமர் காகே மாசாவா, இவர் உன்னைய பிடிச்சி அட்டாக் பண்ண வரான்னு சொல்லிட்டு சாரடா கடிக்கிட்டு இருக்கா. அவர் உடம்புக்குள்ள வந்து ஏதோ ஒரு ஷேடோ ஒளிஞ்சிருக்கு, அதை தேடிதான் நான் வந்தேன்னு சொல்றான் பர்ட்டோ. நீ உண்மையாவா பேசுறன்னு சொல்லிட்டு சாரடா கடிக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றான் அவன். டேய் பெரிய ஆளு தான்டா இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க, நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது சொல்லிட்டு இருக்கா சாரடா. என்னால மட்டும் தான் அந்த ஷேடோவை பார்க்க முடியுது, அதனால நான் தான் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஏதோ ஒரு பிளான் பண்றேன், ஆனா நீ தோத்திரம் மட்டும் செய்யாதுன்னு சொல்றாவா. அப்பனா நீ நம்புறியான்னு சொல்லிட்டு பர்ட்டோ சந்தோஷப்படுறான். நீ ஷேடோவை பத்தி உண்மை சொல்றியா பொய் சொல்றியான்னு எனக்கு தெரியல, ஆனா நீ பொய் சொல்லணும் மட்டும் எனக்கு தெரியும் சொல்றாவா. இவனோட காரணம் மட்டும் டவுன் பண்ணிடாத, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு பாத்துருந்துன்னு சொல்லிட்டு. பார்த்தா காகே மசா சாப்பிட்டுக்கிட்டே சுத்தி சுத்தி வரான் அவன். சடனா அவரை கான்சியஸ்னஸ் கொண்டு வரதுக்காண்டி பர்ட்டோ ஏதோ பிளான் பண்ணி வெளியே வந்து நின்றுட்டு இருக்கான். சடனா காகே மசா வெளியே வர வச்சு சாரடாவை சுருங்கினத்துக்கு வீசுறாவா. உடனே ஷேடோக்குள்ள இறக்கி அடிச்சு நொறுக்கலான்னு வரான். பார்த்தா நீ ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சான் பர்ட்டோ பிடிச்சி. காகே மாசா ஏன்டா நீ நக்கலா சிரிக்க, உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்றான் காகே மாசா. காகே மாசா உங்களை பார்த்தோன்னே உங்களை எப்படி கவுக்கர்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. நீங்க சொன்ன டைலாக் நான் ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாடா நீ என்ன நம்பன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா ஷேடோக்குள்ள உடச்சு எறிதான். சடனா டீமன் வின்சிரிக்கன தூக்கி சுத்திக்கிட்டு வீசுறா சாரடா. ஆனா பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். சடனா பார்த்தா பிளாக் பண்ணா சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா டீமன் வின்சிரிக்கன் அப்படி சடனா மாறுது. பர்ட்டோ வெளியே வரான். இது மொதல் எபிசோட்லயே வந்து சாஸ்கியும் நட்டும் பண்ணிருப்பானுங்க, அதே மாதிரி சாரடாவும் பர்ட்டோ இங்க பண்றாங்க. என்னோட ஆக்ஷன் மட்டும் பாருன்னு சொல்லிட்டு புடிச்சுட்டு ஒரு அடி அடிக்கான். அடிச்சோடனே அவர் செதறிட்டாரு. சடனா அடிச்சு நொறுக்கணுன்னே அவர் உடம்புல இருந்து மான்ஸ்டர் அப்படி பறந்தங்கிறது வெளியே போய்கிட்டு இருக்கு. மறைஞ்சும் போது அவன் கண்ணு திரும்பி இந்த வெள்ளை கலர்ல வருது. ஒரு வழியா கெட்டி போட்டாங்க அவனை. எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது காக்க மாசவே நான் தான் நினைக்கிறேன் சொல்லிட்டு இருக்கான். சரி வாடா நம்ம கிளம்புவோம்னு சொல்றான் சாரடா. இந்த ஷேடோன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கான். டே நான் என்னோட ட்ரைனிங்க்கு நான் போகணும், கிளம்பி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சாரடாங்கிறது கிளம்பி போறான். அப்புறம் பார்த்தா பர்ட்டோட வீட்டை கட்டுறாங்க. பார்த்தா பர்ட்டோ ஸ்கூலுக்கு அங்கிருந்து கிளம்புறான். பிக் பிரதர் உங்களோட கண்ணாடி நீங்க மறந்துட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு ஹிமோரி கொண்டு வரா. எனக்கு இனிமேல் இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்றான்.
சொல்றான் அவன். நீ வச்சுக்க ஹீமாரின்னு சொல்லிட்டு பர்ட்டோ வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கான் அவன். சிக்காடை டைம் மிட்ஸ்கிட்டே இந்த விஷயத்த சொல்றான், எனக்கு பேக் கன்லாம் ஒன்னும் ஓப்பன் ஆகலன்னு சொல்லிட்டு. டே உனக்கு கண்ணு ஓப்பன் ஆகலன்னு சொல்ற, அப்பனா ஏன்டா நீ அப்செட் ஆகாம இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா சிக்கடாய். நீ டிசப்பாயின்மெண்ட்ல ஆகலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. இந்த பேக் கன் ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகல இதை பத்தி நான் ஒண்ணு கவலைப்பட விரும்பலன்னு சொல்றான் அவன். ஆனா கவலைப்படாதீங்க, உங்கள்ட்ட எங்க அப்பாட்ட நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணியே தீருன்னு சொல்றான் அவன். சரி கிளாஸ் முடிஞ்சு போற நம்ம என்னடா பண்ணலாம்னு சொல்லி சிக்கடாய் கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். அதை காட்டுறேன்னு சொல்றான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் மறந்துங்க. See you bye.